நம்ம அடுத்ததா துலாம் ராசி, துலாம் லக்ன பெண்களுக்கு அவங்களோட சோல்மேட்ஸ் எந்த திசையில இருந்து வருவாங்க? எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? இப்போ இந்த துலாம் ராசி, துலாம் லக்னம் எடுக்கும்போது, இதுவும் ஒரு சரராசி தத்துவம் தான். மேஷம் எப்படி ஒரு சரமோ, அதே மாதிரி இதுவும் ஒரு சரராசி தத்துவம். அப்போ இந்த ராசி லக்னத்தில பிறந்த பெண்களுக்கு ஒரு மேன்லியா, ஒரு டேஷிங்கா ஒரு மாப்பிள்ளை வருவாரு. ஏன்னா, அது செவ்வாயுடைய ஆளுமையில வருது அந்த ராசி. அப்ப அவர் வந்து பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப மஸ்குலினா இருப்பாரு. இந்த பொண்ண வந்து ஒரு எப்படி சொல்லுவாங்க, இவ இருக்கிறது இவ்ளோண்டு தான் இருக்கிறா, அந்த பையன பாரு இவ்ளோ பெருசா இருக்கிறான், ஆளே வந்து அடக்கிருவனாட்டு இருக்குது. ஒரு ஜவான் மாரி இருக்கான். அவன் போலீஸ்ல இருக்க வேணாம், போலீஸ் மாரி இருப்பாரு அவரு. போலீஸ், மிலிட்டரி அவருக்கு வந்து ஒரு கட்டிங்க போட்டு விட்டீங்கன்னா, அந்த ஆள் பார்க்கறதுக்கு அப்படித்தான் இருப்பாரு மாப்பிள்ளை. இப்ப வேணா கொஞ்ச நாள் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தொப்பை அந்த மாதிரி ஆயிருவாங்க. ஆனா அந்த கல்யாணம் பண்ணும்போது அந்த மாப்பிள்ளையுடைய அந்த லுக் இருக்கும் பாத்தீங்களா, அந்த துலாம் ராசி, துலாம் லக்ன பெண்களுக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு அப்படியே போலீஸ் மாதிரியே இருப்பாரு, மிலிட்டரியில இருக்க மாதிரியே இருப்பாரு. அதே அவங்க ஜாதகம் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா மிலிட்டரி போலீஸ் மாப்பிள்ளையே அவங்களுக்கு வந்துடும். ஆனா தூரமா இருந்து தான் வரும், கிழக்க இருந்து வரும் மாப்பிள்ளை. அதே மாதிரி அது வந்து கொஞ்சம் மலைப்பாங்கான இடங்கள்ல இருந்து வரும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம்.